மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. தரம் 10-11 இலக்கிய நியமனம் எடுக்கிற மாணவர்களே, உங்களை மீண்டும் மற்றொரு வகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் கடந்த வகுப்புகளில் தற்கால கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கோம். இதில் 2 கவிதைகள் பார்த்துருந்து நாங்கள் ஒன்று நாளைய புரட்சி, அடுத்தது இருப்பு என்ற 2 கவிதைகள் பார்த்துருந்தாங்க. ஒன்று நாளைய புரட்சி உங்களுக்கு தெரியும், பிரமிழ் என்பவரால் எழுதப்பட்ட கவிதை. அடுத்தது இருப்பு திருமாவளர் என்பவரால் எழுதப்பட்ட கவிதை. இந்த 20மே ஈழத்து இலக்கிய வரலாற்றில் முக்கியமான பங்காற்றியவர்களாக கருதப்படுகின்றவர்கள். நாங்கள் பார்க்கின்ற மற்றொரு கவிதை தான் தூர். இந்த தூர் என்ற கவிதை எழுதியவர் உங்களுக்கு தெரியும், நா. முத்துக்குமார் அவர்கள். ஜார் இந்த நா. முத்துக்குமார் என்றால் தென்னிந்திய திரையுலகில் ஒரு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் இந்த நா. முத்துக்குமார் அவர்கள். தென்னிந்திய பாடலாசிரியராக, தென்னிந்திய திரைப்பட பாடலாசிரியராக காணப்பட்டவர். ஆனால் ஒரு சிறிது காலம்தான் எங்களுடன் உடனிருந்தவர். என்ன, மிக இள வயதிலே எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அவர் தென்னிந்திய திரையுலகில் கிட்டத்தட்ட ஒரு 400-450 பாடல்களை தான் அவர் எழுதியிருக்கின்றார். அந்த அவ்வளவு பாடல்களுமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு பாடல்களாக காணப்படுகின்றது. அப்போ தென்னிந்திய திரைப்பாடல்களுக்குள்ள ஒரு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தியவர் தான் இந்த நா. முத்துக்குமார் அவர்கள். இவர் தென்னிந்தியாவினுடைய காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். சிறுவயது முதலே வாசிப்பில் ஈடுபாடு காட்டியமை தொடர்பாக பரவசம் கொள்கின்றார். சினிமா துறையில் கொண்ட ஈடுபாடு காரணமாக இயக்குனர் பாலுமகேந்திராவிடம் 4 ஆண்டுகள் வரை பணியாற்றினார். திரைப்பட பாடலாசிரியராக தன் பயணத்தை ஆரம்பித்து இதுவரை 700 பாடல்கள் வரை எழுதியுள்ளார். பட்டாம்பூச்சி விற்பவன், நியூட்டனின் 3ஆம் விதி, கண் பேசும் வார்த்தைகள், பாலகாண்டம், என்னை சந்திக்க கனவில் வராதே என்பது இவரது கவிதை தொகுப்புகள் ஆகும். பாருங்கள், தென்னிந்திய திரையுலகத்தில் திரைப்பட பாடலாசிரியராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் இந்த நா. முத்துக்குமார் அவர்கள். அதாவது வாசிப்பின் ஊடாக பெரும் பயனடைந்த ஒருவராக தன்னை பெருமிதப்படுத்திக் கொள்கின்றவர் இந்த நா. முத்துக்குமார் அவர்கள். திரைத்துறை மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக இவர் பாலுமகேந்திராவிடம் உதவியாளராக சேர்ந்தவர். 4 ஆண்டுகள் அவரிடம் பணிபுரிந்து தன்னை ஒரு திரைப்பட பாடலாசிரியராக வெளிக்கொண்டு வந்தவர் தான் இந்த நா. முத்துக்குமார் அவர்கள். அப்படி வெளிக்கொண்டு வந்த இவர்கள் கிட்டத்தட்ட 700 பாடல்கள் வரை எழுதியிருப்பார். நான் உங்களுக்கு 450 என்று சொல்லியிருந்தேன். அல்ல, அவர் 700 பாடல்கள் வரை எழுதியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இப்போ அவருடைய பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன. 700 திரைப்பட பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன. இப்போ அது மட்டும் இல்லாமல் இவர் பட்டாம்பூச்சி விற்பவன், நியூட்டனின் 3ஆம் விதி, கண் பேசும் வார்த்தைகள், பாலகாண்டம், என்னை சந்திக்க கனவில் வராதே என்பன இவரது கவிதை தொகுப்புகள் ஆகும். அப்போ அப்படிப்பட்ட இந்த நா. முத்துக்குமாரால் எழுதப்பட்டதுதான் இந்த தூர் என்ற கவிதை. தூர் என்று அவங்களுக்கு தெரியும் என்னென்று. தூர்வாறுதல் என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவார்கள், இந்த தூர்வாறுதல் என்று சொல்லுவாங்க. பொதுவாக கிராமப்புறங்களில் இருக்கும் தூர்வாறுதல். தூர்வாறுதல் அவங்களுக்கு தெரியும். அது கிணறு, குளங்கள் போன்றவற்றில் சேர்ந்திருக்கின்ற இந்த சகதிகள், சிறு சகதிகள் விழுந்து கிணத்துக்குள்ள அமர்ந்திருக்கின்ற பொருட்களை எல்லாம் வெளியே எடுக்கின்ற அந்த செயற்பாட்டுக்கு பேர் தான் என்னது, தூர் என்று சொல்லுவோம். பாருங்க, தூர் என்றது அதான் தூர்வாறுதல் என்று சொல்லுவோம். தூர்வாறுதல் துப்புரவு செய்தல். இது நீர்நிலைகளை துப்புரவு செய்கின்ற செயற்பாட்டுக்கு பேர் தான் என்ன சொன்னாங்க, தூர்வாறுதல் என்று சொல்லுவோம். குளங்கள், கிணறுகள் என்பவற்றை, நதிகள் போன்றவற்றை நாங்கள் ஆழப்படுத்த காணப்படுகின்ற சிறு சகதிகள் எல்லாவற்றையும் வெளியே எடுத்து அவர்கள் விழுந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் வெளியே எடுத்து செயற்பாட்டுக்கு பேர் தான் தூர்வாறுதல் செய்யும். அப்போ இது வீடுகளை பொறுத்தவரை கிணறுல தெரியும். வருடத்துக்கு ஒரு முறை அப்படி செய்வார்கள். என்னது, வருடத்துக்கு ஒரு முறை இந்த கிணற்றை தூய்மைப்படுத்துவது வழக்கம். இந்த கிணற்றுக்குள்ளே இறங்கி அந்த கிணற்று நீரெல்லாம் வெளியேற்றப்பட இறங்கி அதுக்குள்ள விழுந்திருக்கின்ற பொருட்கள் எல்லாம் நாங்கள் என்ன சொன்னால் வெளியே எடுத்து அந்த கிணற்றை நாங்கள் தூர்வாருவது வழக்கம். செயற்பாடு துப்புரப்படுத்த அந்த செயற்பாட்டுக்கு பேர் என்னது, தூர்வாறுதல் என்று சொல்லுவோம். அப்படி அந்த சம்பவத்தை வச்சுக்கொண்டு தான் தூர் என்ற இந்த கவிதை எழுதியிருக்கிறார்.
அப்போ இந்த கவிதைகளாக 2 விடயங்களை அவர் சொல்ல வேண்டும். எப்படி நாங்கள் 4 வருடத்துக்கு ஒரு முறையாவது வீட்டுக்குள்ள வீட்டு கிணற்றை வந்து நாங்கள் சின்ன தூர்வாருகின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட நாங்கள் சின்ன எங்களோட மனதை தூர்வாங்க தவறி விட்டோமே என்று சொல்லி அவர் சொல்வதாக அமைந்திருக்கு. அப்போ இது பெரும்பான்மையான ஆடவர்கள் ஆண்கள் பொதுவாக தந்தைமார்கள் கணவன்மார்கள் தங்களுடைய சுற்றுச்சூழலை வந்து சுற்றி தூய்மையாக இப்படிலாம் தூரா வைத்திருப்பாங்க. தங்களுடைய மனதுக்குள் இருக்கின்ற அழுக்குகளை தூர்வார மறந்து விட்டார்களே என்பதைத்தான் இந்த கவிதையோடாக எடுத்து காட்டியிருக்கின்ற பாருங்கள். இந்த கவிதையை நாங்கள் பார்க்கின்ற போது பாருங்கள், வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும். ஆள் நீருக்குள் அப்பா முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்கச்சி கோலி கரண்டி கட்டையோடு உள்விழுந்து துருப்பிடித்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாக சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே. சேருடா என அம்மா அதட்டுவாள். என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும்? பகைவென்ற வீரனாய் தலை நீ சொட்ட அப்பா மேல் வருவார். இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னால் இருந்துதான் அப்பாவோடு பேசுகின்றாள். கடைசி வரை அப்பாவும் மறந்து போனார் மனசுக்குள் தூரெடுக்க. இந்த பாருங்க, இன்னொரு அழகான ஒரு கவிதை. என்ன அப்போ தூர் என்ற அந்த கவிதையினுடைய அழகை பார்த்தீங்கன்னு தூர்வாறுதல் இந்த அழகாக அவர் அதில் எடுத்து காட்டியிருக்கின்ற தூர்வாறுதல் என்ற அந்த செயற்பாடை எப்படி கிணற்று கூட எடுத்து அதை எப்படி தன்னுடைய தந்தையினுடைய உள்ளத்தோடு அவர் தொடர்புபடுத்தி காட்டியிருக்கின்ற விதத்தை பார்த்தா இங்கே அழகாக இருக்கின்றது. நான் மத்துக்குமாருடைய பண்பை இதுதான். எந்த இடத்துலையும் தொய்வு இல்லாமல் தன்னுடைய கவிதைகளை நகர்த்தி செல்கின்ற தன்மை தொடர்புபடுத்தி காட்டுகின்ற அந்த பண்பு மிக அழகாக இங்கே இருக்கின்றதை பாருங்கள். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம். அப்போ வேப்பம்பூ முதலில் கிணறு இருந்தால் கட்டாயம் தான் இருக்கிறவங்கள கிணற்றி அண்டிய தூரின் பக்கத்தில் சேர்ந்த வேப்பமரம் வைத்திருப்பார்கள். ஆனால் எப்பயுமே சுவாசம் வேப்பமரம் உடலுக்கு நல்லம் என்பதனால சுவாசத்துக்கு நன்மையாக வைத்திருப்பார்கள். இது இயல்பு. அப்போ எப்பொழுதுமே அந்த காற்றடிக்கின்ற வேப்பம் பூக்கின்ற காற்றை காட்டினது வேப்பம் கிணத்துக்குள்ள விழுந்து மிதந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த வேப்பம்பூ மிதக்கும் கிணற்றுக்குள் என்ன செய்தால் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம். இந்த தூர்வாரும் நிகழ்வு உற்சவம் என்று சொல்லுகின்றார். நீங்கள் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கிராப்புறங்களை பார்த்தீங்கன்னா வீட்டு கிணற்றுக்குள்ள தூர்வார போகிறோம் என்று சொன்னால் கிணற்றை துப்புரப்படுத்தப்படுத்தினால் அந்த அயல் ஆடவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி விடுவார்கள். கிணற்றுக்குள்ள ஒரு ஆள் இறங்கி இல்லாத என்ன பண்ணிட்டு 2-3 பேர் மாறி இறங்கி அது துப்பராகி கொண்டிருக்கணும். சேர் ஒரு ஆளுக்கு உள்ளுக்க நீந்து சேரசு அது எல்லாம் ஒரு ஆள் அதை இழுத்தெடுத்து கிணத்துக்கு இப்போ நாங்கள் நீர் இப்போ மோட்டர் பைப் கப்பி போட்டு இழைப்பார்கள். கைகளால் இழுத்து அது சேரெல்லாம் அப்படியே கொட்ட வேண்டும். அவளை தண்ணீரையும் அள்ளி எடுக்க வேண்டும். ஒரு 4-5 பேர் சேர்ந்து அப்படியே இழுப்பார். அப்போ தான் நீங்கள் வேகமாக அந்த தண்ணீர் மேலே வந்து கொண்டிருக்கோம். வந்திருக்கணும். தண்ணீரும் குறைந்து கொண்டிருக்கணும். வருகிற சேரையும் நாங்கள் மேலே எடுத்துக்கொண்டு போட வேண்டும். ஒரு மோட்டர் எல்லாம் போட்டு நீர் வைக்கிற ஏற்று கொண்டு இறைச்சி கொண்டு அப்படியே போடுவாங்க. அப்படி சேரெல்லாம் அள்ளி கொண்டிருக்கும். அது அப்படியே நடந்து கொண்டிருக்கு. அப்படியே இருக்கணும். இது இருக்க ஆடவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வேலை செய்ய நாங்கள் பெண்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து என்ன செய்வார்கள், அந்த வேலை செய்த ஆடவர்களுக்கான உணவு காலை உணவு தயாரித்தல் தேநீர் போன்றவற்றை தயாரித்து அதை அப்படியே பரிமாறிக்கொண்டு இருப்பார்கள். அப்படி பார்க்க ஒரு உற்சவமாக கலகலன்று இருக்கும். சிறுவர்கள் துல்லியமாக வந்து விளையாடி கொண்டிருப்பார்கள். ஏன்டா சேத்துக்குள்ளே கிடக்கிற இவர்களுடைய கோலி என்று சொல்லுவோம். இப்போ நாங்கள் முண்டு போலி என்று சொல்லுவோம் நாங்கள். அப்போ அதெல்லாம் கிடைக்கும். விழுந்தவர்களுடைய பொம்மைகள் அதுகள் எல்லாம் அதுக்குள்ளே கடந்து கிடக்கும். அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து விளையாட என்றால் இது இந்த கோலி விளையாடுகின்ற போது போலியில் விளையாடுகின்ற போது சின்னத்தை கோபம் படித்தா நம்ம அப்போ கோபம் தான் சூழ்நிலை படித்தா அண்ணா அக்கா தங்கச்சி கோபம் தான் படித்து கொண்டு கொண்டு எங்கே போடுறது கருத்துக்குள்ளே அதிக போடுறது. அது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். அது திரும்பி தூர்வாரை கேட்டுச்சுன்னா அதெல்லாம் அப்படியே கற்றுக்குள்ளது மேலே மீண்டும் வரை அதை நாங்கள் தேடி கீடியெல்லாம் பொறுக்கி இருக்கின்ற தன்மை இங்கே இருக்குது. அதனால் ஒரு கலகலப்பாக இருக்கும். சிறுவர்கள் தங்கள் பங்குக்கு ஒரு கலகலப்பாக இருப்பார்கள். இங்கே ஆடவர்கள் நீர் எடுத்து தூர்வாருவதில் ஒரு கலகலப்பாக அவர்களுடைய பங்கு செய்ய. இங்கே பெண்கள் வந்து உணவு தயாரித்தல் அப்படியான விடயங்களில் ஈடுபடுவது ஒரு மகிழ்ச்சிகரமாக அன்றைய பொழுது அங்கே காலை பொழுது மதிய பொழுது அப்படியே போய் கொண்டு இருக்கும். அப்போ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும்.
அப்போ உற்சவம் என்பது அதுதானே. எப்படி சந்தோஷம் தெரியுமா, கோயிலில் திருவிழாக்கள் இருந்தால் அப்படி அங்கே போய் கொண்டிருக்க ஆடவர்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம், சிறுவர்கள் ஒரு பக்கம், முதியவர்கள் ஒரு பக்கம் சொல்லி அந்த தங்களுடைய வயதிலைக்கு ஏற்ற வகையில் அவர்களுடைய அந்த கலகலப்பு உற்சாகங்கள் அங்கே களை கட்டி கொண்டு இருக்கு. அதுக்குள்ள உணவு பரிமாறுறது இந்த எல்லாங்களும் அங்கே இருக்கு. அப்போ திருவிழா உற்சவம் நடக்கைக்கு எப்படி கலகலப்பு இருக்கின்றோம், அதே போல தான் இந்த கிராமப்புறங்களில் கிணறு தூர்வாருகின்றப்போ அந்த சூழல், அந்த இடம் அப்படியே கலகலப்பாக இருக்கும். அதனால் தான் அவர் என்ன செய்கிறார், அதை அங்கே உற்சவம் என்று சொல்லுகின்றார். தூர்வாரும் உற்சவம் என்று சொல்லுகின்றார். வருடத்துக்கு ஒரு முறை உற்சவம், ஆலயங்களில் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் உற்சவம் இருக்கின்றது. அதே போல் தான் இதே உற்சவம் வருகிறது கண்டார். வருடத்துக்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும். இந்த திருவிழாக்கள் எப்படி விசேஷமாக நடக்கின்றதோ அதே போல் தான் தூர்வாரங்களும் விசேஷமாக அது வரைக்கும் இந்த நாளந்து நடக்கும் தான். சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் நடக்கும். நிலத்துக்கு நீர் இலைக்க கருத்துக்கு இலைகள் பூ அது இருந்தால் அதை நாங்களே செய்வோம், வாளியால் அள்ளி போட்டு தூக்கி வெளியே ஊற்றி விடுறது வளரும். அது மேலோட்டமாக இருக்கிறது, அது நாளந்து நடக்கும். ஆனால் நிலத்துக்குள் விழுந்து ஆழ்ந்து மூழ்கி போய் இருக்கின்ற அந்த பொருட்களை எல்லாம் வடத்துக்கு ஒரு முறை தான் இறங்கி எடுக்கின்றது வளமை. அப்போ அந்த அதனால தான் அதை வந்து சொல்லுங்கள் தூர்வார்கின்ற உற்சவம் என்று அவரங்கே சொல்லி எந்த நிகழ்வு அப்படி விசேஷமாக நடக்க முடியும். ஏன் விசேஷம் சொன்னேன் தானே, என்ன அங்கே அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாம் வந்து நின்று உதவி செய்வது தனியாக இருக்குது. ஆள் நீருக்குள் அப்பா முங்க 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 முங்கன்ற மூழ்க முங்கன்றது மூழ்கவா, முங்கன்ற என்னத்தை மூழ்குதல். சரியா, முங்கன்றது மூழ்குதல். முங்க என்றால் மூழ்குதல். முங்க என்ற மூழ்குதல். மூழ்கு நீருக்குள் முங்க முங்க நீருக்குள் மூழ்கு எழ என்ன அதிசயங்கள் மேலே வரும். அப்படியே அது கருத்துக்கு நிறைய விஷயங்கள் சேர்த்துக்கள் மேலே வந்து கொண்டிருக்கு. என்னது பாருங்கள், கொட்டாங்கச்சின்னு சொன்னால் சிரட்டை, தேங்காயெல்லாம் திருப்பி படிக்க இந்த காரம் சேர்ந்து சிரட்டை தூக்கணும். அப்படியே கருத்தில் சொல்லி தூக்கி போட்டு விட்டுரும். அது அப்படியே போட்டுனா கொட்டாங்கச்சி சிரட்டை. கோழின்றது போலி, அந்த குண்டு நான் சொல்லுவேன், குண்டுன்னு சொல்லுவேன், இல்லை போலின்னு சொல்லுவேன், எனக்கு கண்ணாடியாராக இருக்கிறேன். அப்போ கோழி. கரண்டி என்ன கருத்துலேருந்து அம்மாவெல்லாம் இந்த சட்டி பானையெல்லாம் கழுவி போட்டு வெளியில் காய வச்சு கொண்டிருக்கு, காய வச்சுட்டு போயிருச்சுட்டா இந்த காகங்கள் வந்து என்ன செய்யணும்னா சிறிய கரண்டியெல்லாம் அப்படியே தூக்கி கொண்டு போய் அப்படி தூக்கி போட்டு அப்படி கொண்டு போய் சில கிணத்துக்கு, சில மக்கள் தண்ணியில் வச்சு சட்டி பானையை கழுவி தவறி அந்த ஒரு சில கரண்டி சில கிணத்துக்கு விட்டு சில நாங்கள் கொண்டே தவறாக கொண்டு போய் போட்டு விடுவோம். என்ன இப்படியெல்லாம் அவை அந்த கரண்டிகள். சரி, இப்போ நடக்கும். கரண்டி கட்டியோடு உள்விழுந்து துருப்பிடித்த ராட்டினங்கள் விளையாடுகின்ற ராட்டினங்கள் கட்டியோடு விளையாண்டு கொண்டிருக்கேன். சில விட்டு கிணத்துக்கு வந்து நான் என்ன சகோதரங்கள் விளையாடி கொண்டிருக்கேன். சில நேரத்தில் ஏற்படுகின்ற சில முரண்பாடுகள் காரணமாக கோபம் தத்தி கொண்டே கிணத்துக்கு போட்டு விட்றது. விளையாட்டு பொருட்கள் எல்லாம் கிணத்துக்கு போட்டு விட்ற வழக்கம் இருக்கல்வா, உனக்கு முன்னம் எனக்கு முன்னான்னு சொல்லி கோபம் தான் தூக்கி கொண்டே போட்டு விட்டுரும். அது இயல்பு. இப்போ அப்படியான பொருட்கள் சரியா துருப்பிடித்தது. வேலைக்காரி திருடியதை சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர். வேலைக்காரி திருடி விட்டு போனதாக சந்தேக வேலைக்காரி வீட்டுக்கு வந்து பெரிய சிறந்தர்கள் பணக்காரர்களுடைய வீடுகளில் சில வேலைக்கு அமைத்திருப்பார்கள். சில வேலைக்காரி சட்டி பானையெல்லாம் கழுவிப்பட்டு சில்வராக அப்படியே கழிவுகள் வச்சுட்டு போவார். சில கார்கள் தூக்கி கொண்டு போய் என்ன அந்த போட்டிருக்கோம். அது போன அப்புறம் நாங்கள் வந்து பார்த்தோம் காணக்கிறப்ப வேலைக்காரி அதை தேடி விட்டு கொண்டு விட்டான்னு சொல்லி எனக்கு கேட்கவே இல்லை, காணவில்லை தான் எனக்கு கேட்க முடியாது. நாங்கள் மனதுக்குள்ளே எண்ணி வைத்துக் கொண்டோம். அப்படி அந்த டம்ளர்கள் சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறைய. இப்படியான பொருட்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா சேற்றுக்குள்ளேருந்து நிறைய வெளியே வந்து கொண்டிருக்கோம். நான் தூர்வாருக்கின்ற அப்படி நிறைய வெளியே வந்து கொண்டு இருக்கு. சரி, நிறையவே எடுப்போம். அதே போல சேருடா என அம்மா அதட்டுவார் என்றாலும் சந்தோஷம் கிடைக்க யாருக்கும். அப்போ இதான் எனக்கு எப்படி நடந்து செய்ய வேண்டாம். சிறுவர்கள் எல்லாமே செய்வாங்க. அந்த சேர் அள்ளி போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேருந்து விளையாண்டு கொண்டு தங்களுடைய இந்த இப்படியான சின்ன பொருட்கள் எல்லாம் அவர்கள் போட்டி போட்டு எடுத்துக்கொண்டு போய் நிறைய சேகரிக்கிறது என்று சொல்லி எல்லாம் போட்டு விட்டார். ஆனாலும் இதெல்லாம் இருக்கும். ஆனால் நீர் சேருன்றெல்லாம் அந்த சேர் வழுக்கும், அதுக்கு புதைஞ்சும் சிறுவர்கள் அங்கே விழுவோம். ஆனால் இதெல்லாம் அங்கே பார்த்து கத்துவார், ஏன்னா அது சேருட கிட்ட போகாதுன்னு சொல்லி. ஆனால் தூரத்திலிருந்து மட்டும்தான் சொல்லி விட்டு கூப்பாட்டு கொண்டு. ஆனால் கடைசி வரை தடுக்க விரும்ப மாட்டேன். கிட்ட வருவா, வந்து போட்டு என்ன சரின்னு ஒருக்கா கொண்டு பிடிச்சி கொண்டு அங்கே விடுவா. சரின்னு விட்டு திரும்பி நாங்கள் ஒரு நிமிஷம் திரும்பி ஓடிக்கு திரும்பி அங்கே இருப்போம். இயல்பாக நடக்கின்றது. சிறுவர்கள் செய்வார்கள். 2 தடவை சொல்ல முடியுது. ஆனால் என்னென்னா அது சொல்வது மட்டும்தான் நக்கருடைய. ஆனால் அவர்களுடைய சந்தோஷத்தை ஒரு காலம் அம்மா என்ன செய்வோம்னா கலைக்க விரும்ப மாட்டார். சிறுவர்களும் அவர்களும் சந்தோஷமாக அங்கே இருக்கின்றவர்களே
இதுவும் ஒரு வகையான சந்தோஷம்தானே. அதையும் கதைக்க இது கலைப்பதற்கு குழப்பதற்கு யாருமே விரும்ப மாட்டார்கள். ஆனால் சின்ன ஒரு பயம் இருக்கும் தாய்க்கும். அதனால் அப்படி சொல்வது இயல்பு. அதையும் தாண்டி அந்த சிறுவர்களுடைய தன்னுடைய குழந்தையினுடைய சந்தோஷம்தான் நமக்கு அங்கே முக்கியம் என்பதனால அதை கலைக்க அவங்க விரும்ப மாட்டார். சரி, யாருக்கு தான் மனசு வரும்? பகைவன்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேல் வருவார். அப்போ இதெல்லாம் இப்படியே தூர்வாரி முடியன்னு சொன்னால் உள்ள கிணத்துக்குள்ள அப்பா வந்து சரி இந்த உரிய பொருட்கள் எல்லாம் தூர்வாரி முடிஞ்சுன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஓரளவு என்ன பெரும்பாலும் அங்கே முடித்துட்டோம் என்று நினைத்த உடனே என்ன செய்வார், என்ன அப்பா என்ன செய்வார், மேலே அப்படி வரைக்கும் அப்படி தலையிலேருந்து அப்படி நீரெல்லாம் சொட்டும், நீர் சொட்டும், தலை முடியிலேருந்து நீரெல்லாம் சொட்ட சொட்ட மேல் வருவார். என்ன தூர்வாரி முடிஞ்சோன்னே அப்போ மேலே வருவார். அப்போ கிரத்துக்குள் தூர்வாரி விட்டு இன்று வரை அம்மா கதவின் பின்னால் இருந்துதான் அப்பாவோடு பேசுகின்றாள். கடைசி வரை அப்பாவை மறந்தே போனால் மனசுக்குள் தூரெடுக்க. ஆனால் என்ன அப்படி தன்னுடைய என்ன தான் வாழ்கின்ற தன்னுடைய முற்றத்தில் இருக்கின்ற கிணற்றுக்குள்ளே இருந்த அழுக்குகளை எல்லாம் தூர்வாரி எடுத்த தந்தை தன் மனதுக்குள் இருந்த தூரை எடுக்க மறந்து விட்டார். தன் மனதை தூர்வார வந்தது என்றால் இன்றும் என்ன தன்னுடைய மனைவி தாய் என்ன இன்று வரை கதவுக்கு பின்னால் இருந்துதான் அப்பாவோடு பேசுகின்றார். என்ன தந்தை வெளியில் என்ன முற்றத்தில் அமைந்திருந்தாலும் என்ன தாய் தன்னுடைய ஏதாவது ஒரு முக்கிய விடயங்கள் எடுக்க முடிவு பண்ணினாலும் என்ன அங்கே தந்தையை பார்த்து நேராக கதைக்க முடியாது. அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்து நேருக்கு அமர்ந்திருந்து சசமாக இருந்து கதை சொல்ல முடியாது. தாய் இன்றைக்கும் கதவுக்கு பின்னால் இருந்து தான் பதில் சொல்லுகின்றார், கதைத்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அங்கே ஆணாதிக்கம் செலுத்தப்படுகின்றது. என்ன பெண்கள் மீதான ஆணாதிக்கம் தான் செலுத்தப்படுகின்றது. அவள் தான் முடிவெடுக்க வேண்டும், தன்னுடைய முடிவு தான் சரி, தான் எடுக்கிறது தான் அங்கே குடும்பத்துக்குள் நடத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே தந்தை எண்ணுகின்றார். அப்போ தன்னுடைய செல்வாக்கைத்தான் அவர் அங்கே நிலைநிறுத்த முற்படுகின்றாரே ஒழிய வேறு ஒருவருடைய கருத்துக்களையும் அவர் கேட்க தயாரில்லை. கதை சொல்லலாம், அதை கேட்பார். ஆனால் அது சரியாக இருந்தாலும் அந்த முடிவை அவர் நடைமுறைப்படுத்த தயார் இல்லை. தான் என்னத்தை நினைக்கின்றாரோ அதை மட்டும்தான் அவங்க செயற்படுத்த முடியும். ஆகவே இங்கே என்ன நடக்கின்றனால் தன்னுடைய ஆதிக்கத்தை தான் அங்கே வீட்டுக்குள் நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவரிடம் இருக்கின்றது. மற்ற இவர்களுடைய கருத்துக்களும் தன்னை போலதான் எல்லாருமே என்பதை அவர் அங்கே உணர மறுக்கின்றார். அப்போ தனக்குரிய உரிமைகள் தனக்குரிய அங்கே தன்னுடைய கருத்துக்களை எப்படி மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எண்ணுகின்றாரோ சரியோ பிழையோ தான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று தந்தை நிற்கின்றார். என்ன ஆனால் அதை விட சிறப்பான முடிவுகளும் சிறப்பான கருத்துக்களும் தங்கள் வீட்டுக்குள் இருக்கின்ற ஏனையவர்களிடமிருந்து வரலாம் என்பதை அவர் உணரவில்லை. அப்போ அவருடைய மனதுக்குள் இப்படி எவ்வளோ எண்ணங்கள் இருக்கின்றன. அப்போ தான் மட்டும்தான் தன்னுடையதான் சரி, இந்த மற்றவர்களுக்கே மதிப்பு கொடுக்கணும், மற்றவர்களை பற்றி அக்கறைப்படாமை, இப்படியான பல அழுக்குகள் அவருடைய உள்ளத்துக்குள் இருக்கின்றது. என்ன பெண்களை தன் என்ன ஒரு அடக்குமுறையான வாழ்க்கைக்குள்ள அவர்கள் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற அந்த நிலை இருக்கின்றது. ஆக இதெல்லாம் இருக்கின்றது. அப்போ கிணறு சுத்தமாக இருந்தால் காணும் என்று சொல்லி கிணத்துக்குள்ள அறுக்கை எடுத்து அதை வெளியே கொண்டு வந்து கிணத்தை தூய்மைப்படுத்திய தன் தந்தை தன் மனதில் இருக்கின்ற அழுக்குகளை எடுக்க தன் மனதை தூர்வார மறந்து விட்டார். இது அப்போ சொன்ன அந்த குணங்கள் அந்த பண்புகள் இப்போ இப்படியான எமது என்ன ஆதிக்க உள்ள அந்த தன் ஆதிக்க கொள்கைகளில் இருந்து அவர் தூர்வார மறந்து விட்டார். பின்ன தன்னாதிக்க கொள்கையிலிருந்து எப்போ நாங்கள் விடுபட்டு கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் என்ன செய்யலாம், எங்களிலிருந்து நாங்கள் மேம்படுத்தி கொள்ளலாம் என்பதைத்தான் அவராக எடுத்துக்காட்ட மறந்து விட்டார். என்ன ஆகவே ஒரு குடும்பம் என்பது அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கின்ற சகலருடைய கருத்துக்களுக்கும் செவிசாய்க்க வேண்டும் என்ற எல்லாருக்கும் கருத்து சொல்லுகின்ற சுதந்திரம் எல்லாரும் எல்லா விதத்திலும் செயற்படுத்துகின்ற நிலை குடும்ப நலங்கிருந்து யாராவது சொல்ல விஷயங்கள் சில விதத்தில் எங்களை விட சிறப்பான விஷயங்கள் செயற்படலாம் இருக்கலாம், அதெல்லாம் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே குடும்பம் என்பது அப்படித்தான். அப்படி அங்கு வாழ்கின்ற எல்லோருடைய கருத்துக்களுக்கும்
மதிப்பளிக்க வேண்டும். இங்கே தனி ஒருவர் தன்னுடைய ஆதிக்கத்தை மட்டும் செலுத்த போனால் அது குடும்பமாக இருக்காது, அங்கே மகிழ்ச்சி இருக்காது. என்ன ஏதோ குடும்பம் நகர்ந்து கொண்டிருக்கும், ஆனால் உண்மையான சந்தோஷம் மகிழ்ச்சி சுதந்திரம் அங்கே இருக்கின்றது பார்த்தா நீங்கள் இல்லை. இங்கே என்னது தன்னுடைய மனைவியினுடைய சுதந்திரத்தை அவர் மறுத்திருக்கின்றார் என்பது தந்தை மறுத்திருக்கிறார். அதனால் தான் கூறுவார மறந்து விட்டார் என்று சொல்ல வேண்டும். இதன் உங்கள் உள்ளத்திற்கு இவ்வகையான எண்ணங்களை நாங்கள் நீக்கிவிட வேண்டும் என்பதுதான் இங்கே எடுத்து அதான் அந்த தூர் என்றதாக எடுத்து காட்டுகின்றார். அப்போ இந்த தூர்வாரம் என்ற அந்த நிகழ்வுண்டாக அதைத்தான் அவர் எடுத்து தூர் என்ற கவிதையாக எடுத்து காட்டுகின்றார். எனவே இன்றைக்கு பெரும்பான்மையான ஆண்களிடம் இருக்கின்ற மன எண்ணங்களை மன செயற்பாடுகளை அது குறிப்பாக கணவன்மார்களிடம் இருக்கின்ற அந்த என்ன கிராமப்புறங்கள் இன்றும் பல கணவன்மார்களிடம் இருக்கின்ற அந்த பண்பை தான் அவர் இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார். இந்த வகையான தூர்வாறுதல் என்ற அந்த செயற்பாட்டிலிருந்து என்ன கூறு என்ற கவிதைகளில் இப்படியான ஆணாதிக்க இல்லாட்டி தன்னாதிக்க சிந்தனைகளை நாங்கள் உங்களை மனதிலிருந்து நீக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கவிதை ஊடாக அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார் தூர் என்ற கவிதை ஊடாக. சரி, அப்போ இனி பார்ப்போம் வரக்கூடிய கேள்விகளை பற்றி என்ன சொல்லப்படுகின்றார். தூர்வார நிகழ்ச்சியை உற்சவம் விவரிப்பதில் பொதிந்துள்ள கருத்துக்களை தெளிவுபடுத்து. சரி, அப்போ ஏற்கனவே நம்மளுக்கு இந்த பன்சொல்லைக்கு சொல்லியிருந்தேன் என்ன வடமறுமலைக்கும் தூர்வாரம் என்ன விசேஷம் என்ன வருடத்துக்குமே தூர்வாரம் வந்து விசேஷமாக நடைபெறும். ஏன் அவர் அந்த தூர்வாரத்தில் என்ன உற்சவம் என்று சொல்லுகின்றான்னு சொன்னால், நீங்கள் பொதுவாக ஒரு ஆலயங்களில் நடைபெறுகின்ற திருவிழாக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உற்சவங்களை பார்த்தீங்கன்னா அங்கே என்ன களை கட்டி போயிருக்கும். என்ன விளையாட்டுக்கு நிகழ்வு ஒரு பக்கம், ராட்டினங்கள், களியாட்ட நிகழ்வுகள், கோயில் கடைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும். மக்கள் விதவிதமாக தங்களை அணிகளை வந்து சிறுவர்கள் ஒரு பக்கமாக, பெரியவர்கள் ஒரு பக்கமாக, முதியவர்கள் ஒரு பக்கமாக, இளைஞர்கள் ஒரு பக்கமாக, ஜோதிகள் ஒரு பக்கமாகன்னு சொல்லி அப்படியே கூட்டமாக அப்படியே சேர்ந்து அந்த கோயில் அப்படியே களை கட்டி போயிருக்கும். ஒளிகளால் நிரம்பி என்ன இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா திருவிழாக்கெல்லாம் ஒளிகளால் நிரம்பி இறைவனோட ஊர்வலங்கள் அப்படின்னு வீதி வளம் வருதல்னு சொல்லி இப்படி நிகழ்ச்சி இசை கச்சேரி அப்படின்னு இப்படி எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு குடம் இந்த ஒரு உற்சவம் இந்த ஒரு ஆலயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோலாகலமாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாக இருக்கும், சந்தோஷம் நிரம்பி போய் இருக்கும். என்ன புதிய விடியங்களங்க அறிமுகமாகி கொண்டு இருக்கும். இவ்வளோ இருக்கும் என்ன அதை மாதிரி தான் என்ன இப்போ கடைகள் அது இதுன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஒரு அழகாக இருக்கும் அந்த சூழல். அதே போல தான் இந்த தூர்வார சமயம் ஒரு வீட்டுக்குள்ளே தூர்வார போகிறவங்க ஒரு வளவு கிணறுல தூர்வார போகிறாங்கன்னு சொன்னால் அன்றைக்கு அந்த சூழலில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா ஆடவர்கள் வந்துடுவாங்க, பெண்கள் வந்துடுவார்கள், சிறுவர்கள் வந்துடுவார்கள், வயது எல்லாம் வந்து நினைச்சார்கள். அப்போ ஆடவர்கள் அந்த கிணறுல என்ன நீர் வைக்கிற வேலையில் பார்த்து அந்த கிணற்று துப்புராக்கிற வேலையை பார்த்து கொண்டு பெண்கள் முதிய வயது பெரியவர்கள் வந்து சமையல் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். சிறுவர்கள் மகிழ்ச்சியாக சொல்லி கொடுத்து அந்த சேத்துக்குள்ளே விளையாடி அவர்களுக்கு பொருட்களை சேகரித்து கொண்டிருப்பார்கள். இப்போ இந்த பெண்களுக்கான உணவுகளை பரிமாறிக்கொண்டு இப்படி மகிழ்ச்சியாக அந்த சூழல் வந்து மாறி காணப்படும். என்ன பெண்கள் நண்பர்கள் உறவுகள் எல்லாரும் வந்திருந்து அந்த செயற்பாடு எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து அன்றே அதில் உணவு சமைத்து உண்டாக உணவு சமைத்து மகிழ்ந்திருந்து உறவாடி சொல்லுகின்ற அந்த தன்மை இது தூர்வார்கள் என்ற பொது நிகழ்கின்றது. அப்படி இங்கே அந்த ஆலயங்களில் காணப்படுகின்ற அதே பண்புகள் அதே தன்மையிலிருந்து கிணறு தூர்வார்கின்ற போது அந்த சூழலில் காணப்படுகின்றபடியால் கவிஞர் என்ன சொல்லுகின்றார், இந்த நிகழ்வை அவர் தூர்வாரும் உற்சவமாக அவர் என்ன சொல்லுகின்றார் எடுத்து காட்டியிருக்கின்றார். தூர்வாரும் என்ன உற்சவமாக அவர் அதை எடுத்து காட்டியிருக்கின்றார். இந்த இவ்வாறான கருத்துக்களை அவர் அங்கே எடுத்து காட்டுகின்ற தன்மையை நம்ம இங்கே காண முடியாது. அதான் அதனுடைய அடுத்தது வேலைக்காரி தெரிய சந்தேகப்பட்ட வெள்ளித்தண்டை என்பதனூடாக வேலைக்காரி பற்றிய பிம்பம் தகர்த்தெறியப்படும் மட்டுமே தெரியுது. பொதுவாக நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னாலே என்ன இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வேலைக்காரி தெரியதா என்ன சந்தேகப்பட்ட வெள்ளித்தம்ளர். அப்போ எங்களுக்கு ஒரு பண்பொன்று இருக்கின்றது, சரியா? என்னது வேலைக்கு எடுப்பவர்கள் யாராக இருப்பார்கள், வீட்டு வேலைக்கு வருகின்ற யாராக சொன்னால் வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்கள். ஏன்னா நாளாந்தம் ஒரு நேரம் என்ன நாளாந்தம் ஒழுங்கான வருமானம் கிடைக்க முடியாதவர்கள் தான் என்ன செய்வார்கள், இவ்வகையான வேலைகளுக்கு சென்று தங்களது நாளாந்த வருமானத்தை ஏற்றுக்கொள்வார்கள். வீடு வீடாக சென்று வேலை செய்வது அவர்களுடைய வழக்கம். அவை இப்படியாக இருக்கின்ற போது எங்கள் வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போனால் யாரை நாங்கள் சந்திப்போம்,
இந்த அன்று அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவர்களை தான் சந்தேகிப்பது இயல்பு. சந்தேகப்படுவோம். இவர்கள் தான் வேண்டாம். காரணம் என்று சொன்னால் அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய நிலை, வறுமை. அப்போ ஆகவே இந்த வறுமையினால் அவர்களால் ஒன்றுமே வாங்க முடியும். அப்போ கிடைக்கிறத கொண்டு என்ன வருகின்ற வருமானத்தை கொண்டு நான் சாப்பாட்டுக்கு மட்டும்தான். அப்போ அப்படியே அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வச்சுக்கொண்ட பொருளை வந்து உடுமணி பெண்கள் வாங்குறது, சின்ன சின்ன பொருட்களை வாங்கி வைத்துக்கொள்வது அவ்வளவுதான். இங்கே எங்கள் செல்வ செழிப்பில் வாழ்கின்றவங்களுக்கு, செல்வத்தில் வாழ்கின்றவர்கள் நிறைய வளமான பொருள் இருக்கும். இவர்களுக்கு அந்த பொருள் மீது ஒரு ஆசை இருக்குது. இதங்கட்டிலேயே அங்கே நிறைய இருக்குது. எனவே கழுவி வச்சால் வந்து தெரியத்தனம் எடுத்துட்டு போனால் இங்கே அவர்களுக்கு தெரிய போகிறது என்ற ஒரு எண்ணத்தினர்கள் கொண்டு செல்வதாக நாங்கள் எண்ணுகின்றோம். அப்போ ஒரு பொருள் காணாமல் அது காரணம் புதிதாக வந்து அந்த வேலைக்காரிகளாக என்பது எங்களுக்கு ஒரு இயல்பாகவே எங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற ஒரு எண்ணம். சிலர் நேரடியாக கேட்டுவிடுவார்கள், சிலர் கேட்காம அப்படியே இருப்பாங்க. காணைவா சரி அவர் தான் கொண்டு போயிட்டா போல சரி நாங்கள் என்ன செய்யணும் அந்த கேட்க இல்லாட்டியும் என்ன மனது ரீதியாக அவளை ஒரு திருடர்களாக நாங்கள் உருவாக்கி வைத்துக் கொள்வோம். அவள் என்ன சார் இந்த வேலைக்காரர்கள் கழுவி அங்கே வைத்திருப்பார்கள். சில நேரத்தில் காகம் போன்ற பறவை தூக்கி கொண்டு போய் என்ன செய்யணும் சொன்னால் கிணத்துக்குள்ளே போட்டிருக்கோம். உண்டு அவ்வளவு சிலர் நாங்களே தவறுதலாக சென்று கொண்டே கழுவுகின்ற போது கிணத்துக்குள்ளே விழுந்திருக்கும். சிறுவர்கள் எடுத்து கொண்டு போய் விழுந்திருக்கேன். வீட்டை சொல்ல பயத்தில் அவர்கள் பேசாமல் விட்டுட்டு இருப்பார்கள். இப்படி எத்தனையோ வகையான காரணங்களாக இந்த சில நேரத்தில் கிணத்துக்குள் தவறி விழப்பட்டதாக இருக்கலாம். சிந்த வேலைக்கறி கழுவிக்கு தவறிப்பட்டு விழுந்துக்கலாம். சொன்னால் பயம் வரும். ஏசுவார்கள் என்ற பயத்தில் சொல்லாமட்டுங்களா, எல்லாம் சொல்லலாம்னு சொல்லிவிட்டு வேலை முடிய சொல்லாமல் சொல்லி மறந்து போய் விட்டுட்டு போயிருக்கலாம். அதுதான் அவருக்கு அதை மறந்தே போயிருக்கலாம். அப்படி எவ்வளோ காரணங்கள் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனாலும் அந்த பொருளை காரணங்களோடு நாங்கள் பழிப்படுவது அந்த வேலைக்கு வந்த வேலை செய்தவர்கள் என்ற ஒரு தன்மை இயல்பு எங்களிடம் இருக்கின்றது. அதைத்தான் அவர் இங்கே எடுத்து காட்டுகிறார். அப்படி இல்லை என்ன ஒரு பொருள் காணாமல் அதுக்கு எவ்வளோ காரணங்களாக இருக்கலாம். சில வேலைக்காரர்கள் இந்த வேலைக்கு வருகின்றவர் வறுமை காரணமாக தங்களுடைய வறுமையை போக்குவதற்காக வருகின்றவர்கள் எல்லாம் திருடர்கள் அல்ல, திருடு செல்வர்கள் அல்ல. அந்த பண்பு அவருடன் இல்லை என்ற ஒரு தன்மையை சமூகத்துக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்பது எப்படியான ஒருத்தரை தவறாக எண்ண வேண்டாம் உறுதிப்படுத்துகின்ற வரைக்கும், உறுதிப்படுத்தியதை நிரூபிக்கின்ற வரைக்கும் அவர்களுக்கு அப்படி பட்டம் திருடி பட்டம் வழங்க கூடாது என்பதைத்தான் இந்த நூலாக அவர்களுக்காகவே ஒரு பொருளை கலந்து சரியாக ஆராய்ந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி தேடி கண்டுபிடியுங்கள் என்பதைத்தான் அவர் இந்த மூலமாக எடுத்து காட்டுகிறார். அப்படி ஒரு மாதிரி எழுந்த மாற்றப்படி ஒருவருடைய குற்றச்சாட்ட வேண்டாம் என்பதைத்தான் அவர் இந்த மூலமாக எடுத்து காட்டி இருக்கின்றார். சரி, அடுத்த பாருங்கள். இக்கவிதையின் இறுதி வரிகள் நமக்கு ஏற்படுத்தும் உணர்வுகளை விளக்குகிறார். இது அந்த இறுதி வரிகள் என்னது? கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனா தூரல் மனதுக்குள் தூரலுக்க. கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனதுக்குள் தூரெடுக்க. என்ன மனதுக்குள் தூரெடுக்க என்ன சொல்லப்படுகின்றது பாருங்கள். ஏனென்றால் இன்றைக்கு எங்களுடைய மனது பல அழுக்குகளால் நிறைந்திருக்கின்றது. எப்படிப்பட்ட ஆருடைய மனது? தன்னாதிக்க சிந்தனை உடையவர்கள் அல்லது ஆணாதிக்கவாத சிந்தனை உடையவர்களுடைய மனநிலை இன்றைக்கு அப்படித்தான் இருக்கின்றது. இன்றைக்கு வீடுகளில் பல தந்தைமார் இப்படித்தான் இருக்கின்றனர். பொதுவாக படித்த சமூகத்தினரிடம் இருந்தது இப்போ மாறிக்கொண்டு வருகிறாங்க. இப்போ அது இல்லைன்னு சொல்லக்கூடியதில்லை. ஓரளவு பெருமளவு இன்றைக்கு அது குறைந்து விட்டது. அன்றாலும் இன்றைக்கும் பின்தங்கிய பல கிராமப்புறங்களில் பண்புகளை நாங்கள் காணக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. எப்படி? ஆணாதிக்க சிந்தனை, இல்லை தன்னாதிக்க சிந்தனை. இன்றைக்கு பல தந்தை கணவன்மாருடைய தங்கள் மனைவியுடைய கருத்துக்களுக்கு செவிசாய்ப்பது அல்ல. அவர்களை திருமணம் செய்துட்டோமே என்பதற்காக அவர்களே தங்கள் அடிமைகளாகத்தான் எண்ணுகின்ற தன்மை இன்றும் பலரிடம் காணப்படுகின்றது. ஆகவே தாங்கள் சொல்வார் தாங்கள் இல்லை தலைவர்கள் தான். ஆனால் தங்களுடைய கருத்துக்களுக்குத்தான் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். தாங்கள் சொல்வதுதான் சரி, தங்களுடைய நிலைதான் என்பதை இவர்கள் எடுத்து காட்டியிருக்கின்ற தன்மையை இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ஆகவே இவ்வகையான தன்மையெல்லாம் மாற வேண்டும் என்பதுதான் இந்த தூரந்த கவிதையூடாக அந்த கடைசி வரிகளூடாக எடுத்து காட்டியிருக்கின்றார் கவிஞர். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே நான் முத்துக்குமாருடைய தூரன்ற கவிதை ஊடாக சில விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சரி, மற்றும் மீண்டும் ஒரு
கவிதை ஊடாக நான் உங்களை சந்திக்கின்றேன். அது மாதிரி வேறு பாடத்திற்காக மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.